ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மலையாள படமான ரோந்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. ஷாக்கி கபீர் இளவழப்பு ஊஞ்சல் அடுத்து இயக்கியிருக்க படம் இது. அவர் ஸ்கிரிப்டில் வெளிவந்த ஜோசப், ஆஃபீஸர் ஆன் டியூட்டி, நயட்டு மாதிரியே இதுவும் போலீஸ் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அப்படியே வேற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ரோந்த் நம்ம ஊரில் ரோந்துன்னு சொல்லுவோம், அதுதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். இது ஒரு நாள் முழுக்க ரோந்தில் ஈடுபடுற 2 போலீஸ் அதிகாரிகளை மையப்படுத்துது. இதோட கதையில் யோகனன் 20 வருஷம் மேலே சர்வீஸ் இருக்கிற ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர். கஷ்டமான விஷயங்களை கையாளுறதுல பேர் எடுத்தவர். வேலையில சேர்ந்து 6 மாசமே ஆன கான்ஸ்டபிள் தினநாத் ரோந்து டிரைவரா அவர் கூட போறாரு. இந்த 2 பேருக்கும் போலீஸ்னா எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்துல அடிக்கடி முட்டிக்குது. அவங்க ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகிற விஷயமும் சுவாரஸ்யமானது. இவங்க ஜீப்ல ஒவ்வொரு இடமா போகும்போது சின்ன சின்ன கேசஸை விசாரிச்சுட்டே போறாங்க. அந்த சின்ன சின்ன சம்பவங்கள் எல்லாம் ஏதோ வகையில கனெக்ட் ஆகி ஒரு பெரிய கேஸா மாறும்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. அது என்ன கேஸு, அப்படி என்ன நடக்குது என்பதை சொல்ல வர்றது தான் இதோட மீதி கதை. ரோந்தோட கதை ஆரம்பத்துல இருந்தே எங்கேஜிங்காக போகுது. ஒவ்வொரு சீனுங்கள்லையும் ஏதோ சொல்ல வராங்களோன்னு ஒரு கியூரியாசிட்டி ஏற்றுது. அப்படியே அவங்களோட பர்சனல் லைஃப்பையும் அப்பப்போ காட்டுறாங்க. யோகனனோட போராட்டமாக இருந்தாலும் சரி, தினாநாத்தோட சோகமான கடந்த காலமாக இருந்தாலும் சரி, அது அவங்க பண்ணுற டியூட்டியில் எப்படிலாம் பின்னி பண்ணியுதுன்னு கவனமாக சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் ட்ராமாவை வேற அவுட்லுக்கு எடுத்துகிட்டு போகுது. வேலையோட தீவிரத்தையும் பர்சனல் லைஃப்பில் இருக்கிற வழியையும் காட்டுது. இதில் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் பெருசாக இல்லைனாலும் கிரிப்பை விடாம நம்மளை எங்கேஜிங்காக வைக்கிறாரு. ஆரம்ப சீன்லயே ஒரு கொலையை பற்றி சொல்லிட்டு கதையை நகர்த்தும் போது நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வரும். அவங்கள யார் கொலையாக இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்ற டென்ஷனை கொடுத்து நம்மளை பிடிச்சி வைக்கிறாரு. ஷாகி திறமையா எல்லாரையும் சுத்த விட்டுட்டு அந்த கடைசி ரிவல்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறாரு. யோகனனா திலீஷ் போத்தன் ஒரு சமயம் புத்திமதி சொல்கிறவராகவும் மறு சமயம் அப்படியே மட்டும் தட்டுற அதிகாரியாக பார்க்குறோம். வீட்டில் அப்படியே மாறுபட்டாலாக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. வேலையில் நேர்ம அவசியம்னு நம்புற ஆளா தினாநாத் கேரக்டரில் ரோஷன் மேத்யூ கச்சிதமாக நடிச்சிருக்காரு. 2 பேரும் அந்த கேரக்டர்ல இருந்து விலகாமல் நடிச்சிருக்காங்க. நாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற போலீஸ்கார அம்சங்களை இந்த 2 பேர்கிட்டையும் பார்க்கலாம். நாம் அப்பப்போ சில ஷாக்கிங்கான நியூஸுங்களை பார்ப்போம். அது எப்படி போலீஸ் கையில் கடந்து போகிறதையும் இது காட்டுது. ஆடியன்ஸ் அதை பார்த்து அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியாது. அதே போல் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற போலீஸ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ செய்யணுன்றதையும் இந்த படம் தெளிவுபடுத்துது. அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஊழலையும் காட்டுது. இந்த கிரிப்பிங்கான கதையை சினிமாட்டோகிராஃபி செம்மையாக எலிவேட் பண்ணது. மலையோட பேக்ட்ராப்பில் நடு ராத்திரியில் குவாரிக்கு போகிற சீன் ஒன்று போதும். இது கூட அந்த பைத்தியக்காரன் வர சீனையும் சேர்த்துக்கலாம். இதில் குறையன்னு பார்த்தா அது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் தான். கொஞ்சம் சிக்கலான சிச்சுவேஷன், அதனால் கொஞ்சம் ஈஸியான ரூட் எடுத்துட்டாரு. அது அப்படி தான் முடியணும்னு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மொத்தத்தில் ரோந்த் ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. வழக்கமான ஜானர்லேருந்து மாறி ஒரு ஹியூமன் கதையை சஸ்பென்ஸோட கொடுத்துருக்காங்க. படம் 2 மணி நேரம் போனால் கூட எங்கேயும் போர் அடிக்காது. தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இப்போதைக்கு இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர் தியேட்டர்லேயே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.